ஓடுறவன் பைய கல்ற ஓடுறவன் கிண்டுறவன். ஏன் சாமி பீர் குடிக்கிற வயசாகுன்னது? சம்பவத்துக்கு பிறந்தவனே டிஸ்பிளே ஆஃப் ஆகி போச்சு. பாரதி என்ன பண்ண? எந்த வண்டி தொடர்னா அந்த வண்டியை தச்சு சம்பவம் பண்ணுறதுக்கு நீ ஆளாகிற. ஏதோ விரலை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. எம்டி ஓனர் ஏதோ கடலில் ஏதோ தூக்கி போட்ட மாதிரி தேடிட்டு இருக்கீங்களே. நல்லா தான் இருக்குது. ஒன்று பிடிங்க பாரு, ஒன்று பிடுங்க. அப்படியே எதில் டச் பண்ண நீ? அந்த பேட்டரி மடிச்சு உள்ளோட சொன்னோம்ல, அதில் உள்ளே விட்டோன்னே டச் ஆகி போச்சு. வரமாட்டி என்ன கழட்ட முடியல. நீயே கழட்டு. நகத்தை வச்சு விடு. வண்டி சைடு வச்சுடும். வண்டியில் திருப்பிடிக்க முடியல. என்ன பண்ணா? ஏய் வேற எங்கேயாவது டச் ஆகி போயிருப்போது. நீ வேற வேற மாதிரி பிரெயின் போ. வேற எங்கேயாவது டச் ஆகிருப்போது. அதானா? இதுதான் போயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதை பாரு கட்டாயி போயிடுச்சு பாரு. கட்டாயம் இருக்கும் பாரு. இங்கே பாரு உள்ள பாரு. இங்கே மேலே கம்பிக்குதா பாரு, கறி இருக்குது. ஓகே இரும்பு பைப்பு, இது ரப்பர் ஓஸ், இது கொதிக்குது. அது தண்ணி போகிறதாண்டா, இதுதான்டா ஆயில் போகிறது. இது சூடு கம்மியாகுதுடா, அது சூடு அதிகமாகுதுடா. இதுன்னு என்ன தெரியுது? ஏதாவது இல்லை வயது கூட வந்தால் எது விளங்காதுன்னு தெளிவாக தெரியும். அது கேட்கலான்னு. இது இதுலேயே வந்ததா? இது இதுலேயே வந்ததா என்ன? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இங்கே எதுவுமே இருக்கா? இது மாருதி இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். வேகத்தில் கண்ட பக்கம்லாம் போய் எதையோ காணாத கையை வச்சு பாடுறா. ஏன்டா ரேடியேட்டரில் கையை விட்டுருவான்னு மகர விட மாட்டேங்கிறான். ரேடியேட்டர் கையை வச்சு ஜில்லுன்னு இருக்கும். இந்த ரோடு தான் நீங்கள் போன சேந்தமங்கலம் ரோடு தானா? கேட்டுக்கோங்கடா. எது கடை அப்புறம் மேப் பார்த்தீங்க? மேப் கேவலமாக காட்டுது. ரெடி பண்ணி வச்சுங்க. நாம் அடிக்கிற அடியெல்லாம் தாங்காதோ MT-15. நம்ம ஏஞ்சல் தான் போலகுது பார்க்க போனால். MT-15லாம் வச்சுருந்தா ஃபியூஸ் கையில் வச்சுக்கணும் போலகுது. R15 வச்சுக்கணும் போலகுது. பார்த்து நம்ம வண்டி அப்படி இல்லைங்க. எதை குவாலிட்டி போட்டாலும் எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோப்பா பேட்ரி இல்லைனா கூட கியரில் விட்டு தள்ளி விட்டு சார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இறக்கத்தில் விட்டு சார்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீல் சுற்றி விட்டு சார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏஞ்சல்லாம் தண்ணியை பாருங்க செம்மையாக இருக்குல்ல. இந்த ரூட்டில் ஆல்ரெடி நான் வந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் கரண்ட கம்பை பாருங்கள் தண்ணிக்குள்ள கிடக்கு. அந்துக்கெல்லாம் கிடக்கல, நெட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு ஏரியில் நம்பி போய் கிடக்கு. வாட்டர் கிராசிங். எகைன் இப்போ நம்ம கிட்ட ஏஞ்சல் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஹில் ஸ்டேஷனில் கலக்குன்னு கலக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் தலையை குமிஞ்சிக்கிட்டே வருது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட தம்பி இங்கே வந்து இங்கெங்கேயோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட கொல்லி ஹில்ஸ் அடிவாரத்துக்கு பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
மொத்தம் 70 பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பைக் வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டு நம்மளை பார்க்குறதுக்காகவே வந்திருக்காரு. அவர் இந்த ரைடெலாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான். சேயத்துள்ள கன்னியாகுமரி பையன். கன்னியாகுமரி எப்போ வந்து வர முடியலன்னா சரியாக பார்க்க முடியல, மீட் பண்ண முடியல அப்படின்ட்டான். உங்களை மீட் பண்ணுறதுக்குன்னே நான் வரணும் அப்படின்னோம். 8 இங்கேயே இங்கே அவங்க இந்த வழியில் போகணுமா? ஓகேங்க, நம்ம வந்து சேத்துள்ள வந்து மீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவன் ஃபேஸை கூட நான் பார்க்கல, மாஸ்க் போட்டுருக்கான், ஹெல்மெட் மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம மேலே கிளம்ப போகிறோம், போகலாம். ரைடிங் ஜாக்கெட்லேருந்து எல்லாம் பக்காவாக வந்திருக்கான். போகலாமா? வாடா வாடா. Yamaha Fazer 2.0 வெர்ஷன் 2.0 வந்து ஜாயின் ஆகியாச்சு. இதுக்கு மேலே ஹில்ஸ் ஏறுறது தான். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்க. தண்ணி பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ தாங்க வெயில் அடிக்குது வேறு லெவல். ஆனால் சாட்டர்டேவே மார்னிங் வரணும் அப்படின்னாப்புல. இல்லைப்பா நம்ம சண்டே வந்து கொல்லி ஹில்ஸ் போகலாம், எல்லாம் பிளானில் இருக்குது அப்படிங்கிறனால சண்டே மார்னிங் வந்துடு அப்படின்னு. சண்டே இன்றைக்கி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கான் பையன். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுக்காக. எவ்வளோ பெரிய முளைக்குச்சி கழுத்தில் அடித்து கட்டி வச்சுருப்பாங்க பொழுது அதே வந்து அடங்காத காளை மாதிரி பிடிங்கி கொண்டு வந்து விட்டார். இப்போ டாகு குட்டி பையன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுற்றியும் ஃபுல்லாக இயற்கை. நான் அழகுங்க, சும்மா சிலுன்னு காற்று அடிக்குது. நான் வயசரை வந்து திறந்து விட்டு தான் பேசிட்டுருக்கேன். காரவள்ளி 1 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. இப்போ கொல்லி ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்கும். இப்போ வேறு லெவலில் இதுக்கு மேலே யாரை போகிறோன்னு நல்லா தெரியுது. சன்னு பயங்கரமாக இருக்கு. ஓ அட்டை செமங்க வேற லெவலில் இருக்கு பிளேஸ். வந்துட்டேங்க, இதுதாங்க அடிவாரம். எழில்மிகு கொல்லிமலை இனிதே வர வைக்கிறது, நம்மளை இனிதே வர வைக்கிறதான். இதுதான் அடிவாரம். ஓகேங்க, ஹில்ஸில் அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. ஓடுறவன் பைய கல்ற ஓடுறவன் கிண்டுறவன். அது இந்தாண்ட போனா இங்கே தான் செக் போஸ்ட் இருந்துச்சு. ஆமாம், போன டைமில் பயங்கரமாக வந்து செக் பண்ணிட்டு தாங்க. பயங்கரமான சோதனையெல்லாம் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலே வேற லெவலில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் ரெக்கார்டு தாங்க இதுக்கு மேலே. சும்மா ஏஞ்சலோட சவுண்டு சும்மா ஃபயர் மாதிரி இருக்கும். வித் பில்லியனோட வந்து நம்ம ஏஞ்சல் சும்மா பறக்குறாங்க. ஹில்ஸுக்கு வந்துட்டாவே நம்மளை நம்ம மறந்துடுவோம், வேற லெவலில் நம்ம போவோம். இதுக்கு மேலே நம்மளை பிடிக்க முடியுமா?
பயங்கரமாக இருக்குதுங்க இடம். இங்கெல்லாம் வர்ணிக்கிறதுக்கெல்லாம் வார்த்தை வராதுங்க உண்மையிலுமே. இந்த ஹில்ஸில் ஓட்டும் போது ஹில்ஸு அழகு தான். ஆல்ரெடி கொல்லி ஹில்ஸ் வந்தால் பாம்பை பார்த்துட்டு விழுந்தேன். ஒளி எழுப்புவோம். எழுப்பியாச்சு. யார் சாமி நீ ஜாலியாக உட்காந்துக்கிறீங்க? இப்போ 6வது பெண்டுக்கு வந்திருக்கோம். மொத்தம் 70 பெண்டுங்க. நம்ம பசங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னு தெரில ஒன்றும். ஆமாம், பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த மலைலாம். வாவ், $29,000 ஓடிட்டாங்க நம்ம ஏஞ்சல் அந்த இடத்துல. இயற்கை சூழலை பாதுகாக்க தாங்களும் உதவலாம். கண்டிப்பாக உதவாமல் இருப்போமா? இதெல்லாம் என்ன அழகுங்க, செம்மையாக இருக்குது. இந்த காற்று இன்னும் பயங்கரம். இப்போ 11வது பெண்டு. ஃபுல்லாக இந்தாண்ட ஃபாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு பயங்கரமாக இருக்குல்ல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 30வது ஏர் பெண்டு. ஏன் சாமி பீர் குடிக்கிற வயசாகுன்னது? இதாங்கண்ணு வியூ பாயிண்ட். தட்ஸ் அ வியூ பாயிண்ட். சக் ஓகேவா? இதான் வியூ பாயிண்ட். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. இந்த மரம் மட்டும் இல்லைன்னா செம்மையாக இருந்திருக்குங்க அந்த இடம். 34வது ஏர்பின் பெண்டில் வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 70. ஆல்ரெடி நான் ரைட் பண்ணியிருக்கேன் அந்த ஹில்ஸில். அந்த ஃபால்ஸ் செம்மையாக இருக்குல்ல சேத்? நீங்கள் ஒரு ஃபால்ஸையும் காட்டவே இல்லை. நீங்கள் எங்கே? இல்லை காட்டவே இல்லையே. இதுலையா? இதில் ஃபால்ஸ் இங்கெல்லாம் இல்லை, அங்கே தான்.